Hey guys, what's up? Welcome back to STW. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டுருக்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சேஞ்சிங் வீடியோவை நம்மளோட மொபைல் எடிட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக. ஸோ முடிஞ்சதுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கூட வேலை இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி எடிட்டிங் அண்ட் ட்ரெண்டிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வித் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நார்மலான வீடியோ தான். ஸோ நார்மலாக ஒரு ஃபுட்டேஜை வந்து முடிஞ்சளுக்கு ஸ்டேபிளாக எடுக்க பாருங்கள். ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு ரொம்ப ஷேக் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக அந்த போர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு தோணுதோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து கர்சரை செட் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாக கட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எது வரைக்கும் வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக வந்து அது வரைக்கும் வந்து கரெக்டாக அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண இடத்துக்கு வந்து வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா ஆடியோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சவுண்டுன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஆடியோ தான் அது. ஸோ இந்த ஆடியோ வந்து ஜஸ்ட் நான் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து அந்த கட் பண்ண இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தாலும் தெரியும், கரெக்டாக அந்த கட் பண்ண இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணுறவங்களுக்கு தெரியுதா பாருங்கள், சைடில் தெரியுதா? ஸோ சைடில் உங்களுக்கு வியூ பாயிண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீட் ஹை ஆகிட்டு கம்மியாகும் ஒரு இடத்துல. ஸோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண வீடியோ அகைன் கிளிக் பண்ணி கீழே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கட் ஆகிடும். அகைன் அதை ஹையாக ஏறிட்டு எந்த இடத்துல கம்மியாக இறங்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அகைன் நான் கர்சரை செட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஐக்கானை கொடுத்து கட் பண்ணுறேங்க. இதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக அது எங்கெங்கெல்லாம் ஹையாகுது கம்மியாகுதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பக்காவாக வந்து அந்த ஆடியோ எந்த இடத்துல ஹை ஆகுதோ கரெக்டாக அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ண இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு ஒரு நிமிஷம். ஸோ மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ க்ராப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இப்போ பேக் வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கேன். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஜெனரேட் ஃபில்லுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து கிரியேட் வித் ஃபயர்ஃப்ளைன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அப்லோட் இமேஜ்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா Capcutல, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷ் செட்டிங்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷ் சைஸுன்னு இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 14-13 அந்த மாதிரி ரேஞ்சு கட் பண்ணுறேன், செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ஹார்ட்னஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை முடிஞ்சளவுக்கு ஹையாக செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அது 100லேயே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பக்காவாக வந்து ஜூம் ஆகும். இப்போ பார்த்தா தெரியுதா எவ்வளோ பிக்சல் வரைக்கும் ஜூம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஜூம் ஆகிட்டு உங்களுக்கு எந்த போர்ஷனை வந்து கரெக்டாக வந்து பர்டிகுலராக அந்த இடத்த மாற்றணுமோ ஜஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இமேஜ் இருக்க இடம் தெரியாமல் அப்படியே போயிடும். ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பக்கா எரேஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, இந்த பில்டிங் மேலே தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ, கை பட்டுடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு சப்ராக்ட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், சப்ராக்ட். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அது மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து போயிடும். இது கிட்டத்தட்ட ஒரு எரேசர் ஐக்கான் மாதிரி தான். ஸோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். அகைன் அந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தேவைப்படுற இடத்த வந்து கரெக்டாக வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் பக்கா வந்து பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரைப் த இமேஜ் வாண்ட் டு கிரியேட் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து சேஞ்ச் ஸ்டாச்சு அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜென்ரேட் மட்டும் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஜென்ரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன்,
கரெக்டாக அந்த ஸ்டாச்சு மட்டும் எந்த மாதிரி வேறு டிசைனில் வந்து வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து வேறு டிசைன் தான் அது. ஸோ உங்களுக்கு வேணும் எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது பிடிக்கல ப்ரோ எனக்கு வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு மோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு டிசைனில் வேறு ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு வரும். இது ஸ்டாச்சுன்னு கிடையாது. ஸோ நீங்கள் பைக்கு குறிப்பிட்ட அந்த பொருள் எந்த பொருளை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். அது கரெக்டாக வந்து அந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மோர் கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் லோட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே பார்த்தீங்கனாலும் தெரியும் அகைன் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிட்டு வேறு இமேஜாக வந்திருக்கு. நான் ஜூம் பண்ணுறேன் இப்போ பாருங்களேன். ஸோ வேறு இமேஜ் தான் வந்து அந்த இடத்துல எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது சேம் அதே மாதிரி தான் நீங்கள் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேலரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது சேவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு சேவ் ஆகும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அன் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க. ஸோ 2 டேப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயின் டேப் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற டேப் இருக்கும். ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணுறங்க. ஸோ மெயின் டேப் ஓப்பன் பண்ணிட்டு அகைன் கிரியேட் வித் ஃபயர்ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அகைன் வந்து புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறங்க. ஜஸ்ட் எரேசர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வேணுன்ற பொசிஷனை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ அகைன் அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி வரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நிறைய வாட்டி வந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அகைன் அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு அகைன் இமேஜ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல எரேசர் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு அகைன் அந்த டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து வந்துடும். இன்கேஸ் இந்த ப்ராப்ளம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் கேப்கட்டுக்கு போயிடலாம். ஓகே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட கட் பண்ணோம்ல. ஸோ அந்த வீடியோ அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப நேரமாக எடிட் பண்ணிங்கல்ல ஒரு வெப்சைட்டில். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்க வீடியோ வந்து எதுவும் பண்ணாதீங்க, அது நார்மலாக இருக்கட்டும். ஸோ அகைன் தேர்டாக இருக்க வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கேலரிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணுறங்க. ஓகே பக்கா வந்து நான் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு ப்ளே மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட ஸ்டாச்சுஸ் வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட லோகோ வந்து இருக்கும். ஸோ அந்த லோகோ போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட ஃப்ரண்ட்டு வந்துட்டு கீழே ஓவர்லேன்னு இருக்கும். ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணுறேன். ஆட் ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண வீடியோ இருக்குல்ல, ஐ மீன் மெயின் வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து அகைன் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோ நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து மறைக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே செட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் லைட்டாக ஸ்பீடை கம்மி பண்ணிடுறேன். ஸோ கம்மி பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து இந்த வீடியோ லென்த்தில் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஸ்பீடை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீடியோ நார்மலாக இருந்தால் ஸ்பீட்லாம் கம்மி பண்ணாதீங்க, நார்மலாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து எந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுறங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க வீடியோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இதே மாதிரி அந்த ஃபோட்டோ எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அகைன் அதை செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த செகண்டாக இருக்க வீடியோ கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணுறேங்க. ஸோ மேலே இருக்க வீடியோ எதுவும் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் நான் கீழே இருக்க வீடியோ மட்டும் தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் வீடியோவை லைட்டாக வந்து பெருசாக்கிடலாம். ஐ மீன் இந்த செகண்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ லோகோ வந்து லைட்டாக தெரியுது. ஸோ அதுக்காக லைட்டாக பெருசாக்கிடுறேன். ஸோ பின்னாடி பாருங்களேன் அந்த லோகோ தெரியுதா? ஸோ அதுக்காக தான் லைட்டாக வந்து பெருசாக்கிடுறேன். ஓகே பெருசாக்கி முடிச்சிட்டேன். ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். இதில் உங்களுக்கு மாஸ்க்குன்னு அப்படி ஆப்ஷன் இருக்கும். மாஸ்க் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லோ டாட் வரும். ஸோ அந்த எல்லோ டாட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்களேன்.
ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆகிடும். ஸோ கரெக்டாக வந்து அந்த கீழே இருக்க லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இருங்களேன், நான் நார்மலாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த லோகோ இருக்கா, அதை வந்து நான் திருப்பி மட்டும் விட்டுடுறேன். ஏன்னா ஒரிஜினல் வீடியோ வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த லோகோ வந்து ஃபுல்லாக வந்து போயிடும். ஸோ இந்த லைனை வந்து கரெக்டாக வந்து இந்த வீடியோட டவுனில், ஸோ அந்த எந்த இடத்துல கரெக்டாக அந்த லோகோ வந்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தால் தெரியுது அந்த லோகோ வந்து இருக்குது. கரெக்டாக வந்து அந்த லோகோ மறைக்கிற மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்து ப்ளே ஆகுது. ஸோ அந்த லோகோ இருக்கிற இடமே சுத்தமாக மறைஞ்சிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று பண்ணுறேங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.